Hi students, 9th standard maths, exercise 3.10, question number 2. வரைபட முறையில் தீர்க்க. Solve graphically, subdivision 4. x minus y equal to 0, y plus 3 equal to 0. So, கொடுத்திருக்க இந்த equations graphical methodல நம்ம solve பண்ணோம். Graphical methodல solve பண்ணோம் அப்படின்னா, first இந்த equations use பண்ணி நம்ம points கண்டுபிடிக்கணும். Points கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த equations ஒவ்வொன்றையுமே y உடைய condition change பண்ணிக்கணும். So, இதோடைய சொல்யூஷனை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். x minus y equal to 0. இப்போ இதை நம்ம y ஓட கண்டிஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா y மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடு மூவ் பண்ணுவோம். இப்போ இங்கே x இருக்குது இல்லையா, இந்த x நம்ம அந்த சைடு மூவ் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த x வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது, இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகிடும். அதாவது பாசிட்டிவ் டேர்மாக இருக்கிறது இந்த சைடு வரும்போது நெகட்டிவ் டேர்மாக மாறிடும் இல்லையா. ஸோ மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் அப்படின்னு மாறிடும். ரெண்டு சைட்லையுமே மைனஸ் காமனாக இருக்கனால மைனஸை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு நமக்கு ஒரு கண்டிஷன் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்க்கான பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கான வேல்யூஸ் பாருங்க. எக்ஸுக்கு ஏதாவது வேல்யூஸ் நம்மளாவே எடுத்துக்கலாம். ஸோ -2, -1, 0, 1, 2 இந்த மாதிரி ஏதாவது ஒரு 5 வேல்யூஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்ச கண்டிஷன்ல அப்ளை பண்ணும்போது நமக்கு y வேல்யூ கிடைச்சிரும். இந்த கண்டிஷன் நல்லா பாத்தீங்கன்னா y ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது எக்ஸுக்கு எந்த வேல்யூ இன்புட்டா கொடுத்தாலும் அதே சேம் வேல்யூ தான் ஒய்க்கு கிடைக்கும். விச் மீன்ஸ் y ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா ஒய்யோட வேல்யூவும் எக்ஸோட வேல்யூவும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்க நம்ம எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் எடுத்திருக்கோமோ அது எல்லாமே ஒய்யோட வேல்யூவா நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அதே சேம் வேல்யூ -2, -1, 0, 1, 2 இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ கிடைச்சிருக்க இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸை நம்ம பாயிண்ட்ஸாக எழுதிக்கலாம். therefore பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -2, -2 and then -1, -1, 0, 0, 1, 1 and 2, 2. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நமக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ இதே போல செகண்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணணும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y plus 3 equal to 0 அப்படின்னு இருக்கு. இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷனை ஒய்யோட கண்டிஷனை சேஞ்ச் பண்ணும். ஒய்யோட கண்டிஷன் அப்படின்னா ஒய் மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு ஒய்யை தவிர மீதி எல்லா வேல்யூவையும் ஆப்போசிட் சைடுக்கு மூவ் பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்யை தவிர ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும்தான் இருக்குது. அதாவது +3 அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும்தான் இருக்குது. இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் வேரியபிள் வரவே இல்லை. ஸோ இந்த ஒரு கான்ஸ்டன்ட்டை ஆப்போசிட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒய் மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த +3 இந்த பக்கம் வரும்போது -3 கன்வெர்ட் ஆகிடும். அப்போது நமக்கு கிடைச்சிருக்க கண்டிஷன் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு -3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போது இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ இதுக்கான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு எப்பவுமே நம்மளாவே ஏதாவது ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்துக்குவோம். ஆஸ் யூஷுவல் -2, -1, 0, 1, 2 இந்த மாதிரி ஏதாவது 5 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 5 எக்ஸ் வேல்யூஸையும் இந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒய் வேல்யூ கிடைச்சிடும். பட் இந்த கண்டிஷன் நல்லா பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூவை அப்ளை பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இங்கே எக்ஸ் வேரியபிளே இல்லை. அதாவது எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் எந்த வேல்யூ இன்புட்டாக கொடுத்தாலும் ஒய்யோட வேல்யூ -3 தான். அதாவது இந்த -3ங்கிற வேல்யூ ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகவே ஆகாது. அப்போது எக்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த 5 வேல்யூஸில் எந்த வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணாலும் நமக்கு -3 அப்படின்ற வேல்யூ மட்டும்தான் கிடைக்கும். விச் மீன்ஸ் இந்த வேல்யூஸை ஃபர்ஸ்ட் இதில் அப்ளை பண்ணவே முடியாது. பிகாஸ் இந்த கண்டிஷனில் எக்ஸ் வேரியபிளே இல்லை. அப்போது இதை நம்ம இன்புட்டாக எடுத்துக்கிட்டாலும் அவுட்புட் -3 தான் கிடைக்கும். அதாவது எல்லா எக்ஸ் வேல்யூக்கும் அவுட்புட் வேல்யூ பார்த்தீங்கன்னா -3, அதாவது ஒய் வேல்யூ -3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு -3, -3, -3, -3, -3. அதாவது ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு -3. அதாவது எக்ஸோடைய எந்த வேல்யூவாக இருந்தாலும் ஒய்யோட வேல்யூ -3 தான். ஸோ இப்போ கிடைச்ச இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸை பாயிண்ட்ஸாக எழுதிடலாம். therefore பாயிண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா -2, -3 இருக்கு இல்லையா, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். -2,
minus 3, minus 1 comma minus 3, 0 comma 3, 1 comma sorry 0 comma minus 3, 1 comma minus 3 and 2 comma minus 3. இப்போ இங்க பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கண்டுபிடிச்ச இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கிராஃப்ல பிளாட் பண்ணோம்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷனை நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த கிராஃப்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு கண்டுபிடிச்ச பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பிளாட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா -2, -2. ஸோ -2, -2 பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ -2, -2 பிளாட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் -1, -1. ஸோ அது பார்த்தீங்கன்னா -1, -1 இந்த இடத்துல இருக்கும். ஸோ -1, -1ஐயும் பிளாட் பண்ணியாச்சு. அடுத்தது 0, 0. 0, 0 அப்படின்றது ஆரிஜின், அதாவது ஆதி புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த இடத்துல இருக்கும். ஸோ 0, 0ஐயும் பிளாட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1, 1. ஸோ 1, 1 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். அடுத்தது 2, 2. ஸோ இந்த இடத்துல 2, 2 அப்படின்னு பிளாட் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பிளாட் பண்ணியாச்சு. இப்போ பிளாட் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கான ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ அதே போல செகண்ட் ஈக்குவேஷனுக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இதே கிராஃப்ல பிளாட் பண்ணலாம். செகண்ட் ஈக்குவேஷனுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -2, -3. ஸோ -2, -3 இந்த இடத்துல இருக்கும். அதாவது எக்ஸ் வேல்யூல -2, ஒய் ஆக்சிஸ்ல -3. ஸோ -2, -3 இந்த இடத்துல நமக்கு பிளாட் ஆகும். அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா -1, -3. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். -1, -3. நெக்ஸ்ட் 0, -3. எக்ஸ் வேல்யூ 0, ஒய் வேல்யூ -3. ஸோ நமக்கு இந்த இடத்துல 0, -3 பிளாட் ஆகும். அடுத்தது 1, -3. ஸோ 1, -3 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளாட் ஆகும். அதே போல 2, -3. ஸோ 2, -3 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பிளாட் ஆகும். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனுக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த கிராஃப்ல பிளாட் பண்ணியாச்சு. பிளாட் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா பிளாட் பண்ண இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்ச ஸ்ட்ரெயிட் லைனும் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு கிடைச்ச ஸ்ட்ரெயிட் லைனும் எந்த இடத்துல மீட் ஆகுதோ அதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன்ஸ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் எக்ஸாக்டா இந்த இடத்துல மீட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல என்ன பாயிண்ட் இருக்குதோ அதுதான் நமக்கு தேவையான எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா -3, -3ல ரெண்டு லைனும் மீட் ஆகுது. அப்போ எக்ஸ் வேல்யூ -3, ஒய் வேல்யூவும் -3. ஸோ நமக்கு தேவையான சொல்யூஷன் பாத்தீங்கன்னா -3, -3. Therefore, the solutions are x equal to -3 and y equal to -3. That's all.